ஞானத்தின் ஆரம்பம். கரங்களை தட்டலாம். கர்த்தருக்கு பயப்படுற ஞானத்தின் ஆரம்பம். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படணும். இது ஓய்வு நாள், இது பரிசுத்த நாள் என்று சொல்லி அந்த நாள்ல ரொம்ப பயபக்தியோடு இருக்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் நாளை சிருஷ்டித்து நம்மளை உருவாக்கி அந்த 2-3 வாசிங்க. 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிங்க. ஞானத்தை வா என்று கூப்பிட்டு ஆதியாகமம் 2:3 தானே சிஸ்டர்? ஆதியாகமம் 2:3 வாசிக்கலாம். தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணினார். இங்க எல்லாம் கவனிங்க. யாரும் கீழே பார்க்காதீங்க. யாரெல்லாம் கீழே பாருங்க. இமானுவேல் சார் மேல பாருங்க. எல்லாம் இந்த ரஞ்சித் சார் மேல பாருங்க. மேல கவனிங்க. யாரும் கீழே பார்க்காதீங்க. எல்லாரும் மேல பாருங்க. வாசிங்க. தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின அவர் உண்டு பண்ணின நம்முடைய கிரியையெல்லாம் முடித்த பின்பு அதிலே ஓய்ந்திருக்கிறபடியால் தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து பரிசுத்தமாக்கினார். கரங்களை தட்டலாம். அல்லேலூயா. இந்த நாளை யாரெல்லாம் வரணும், அவன் ஒருவேளை வரும்போது வெறுமையா வரலாம், அவன் போகும்போது ஆசீர்வாதமா கடந்து போவான். கரங்களை தட்டலாம். அல்லேலூயா. இன்னைக்கு நான் இதை ஆசீர்வதிக்கல, ஏற்கனவே ஆண்டவர் இந்த நாள் ஆசீர்வாதம். எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் ஆசீர்வாதமான ஞாயிற்றுக்கிழமை. அந்த கரங்களை தட்டலாம். அல்லேலூயா. தேவன் இந்த நாளை உண்டு பண்ணி இதை ஆசீர்வதிச்சிட்டார். இன்னைக்கு இல்ல பிரதர், 2000 வருஷத்துக்கு முன்ன ஆசீர்வதிச்சார். ஞாயிற்றுக்கிழமை ஆசீர்வாதமான நாள். அதுதான் அந்த நாள்ல உன் மாட்டை கூட அவுத்து கட்டாதரா, உனக்கு தரித்திரம் வரும், உன் சொந்த வேலையை செய்யாதரா அப்படி சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். எத்தனை பேர் ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு போய் கோடி ரூபாய் நஷ்டமாயி வந்துக்கிறாங்க தெரியுமா? ஞாயிற்றுக்கிழமை வேலை செஞ்ச மொத்த பேரும் காலிதான். அல்லேலூயா. இது தேவன் உண்டு பண்ணின நாள். இதை தேவன் பரிசுத்தப்படுத்திட்டார். இந்த நாள்ல நீ கர்த்தருக்கு பயந்து உட்கார்ந்தனா, உன் வீட்டுல போனா உன் மாப்பி சீக்கிர தொட்டி ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கும். கரங்களை தட்டலாமா? அல்லேலூயா. அல்லேலூயா. 4 மணிக்கு வந்தா 1 லட்ச ரூபா உனக்கு தரமான்னு சொன்னா அவங்ககிட்ட எப்படி உட்காந்துங்க? போய் கைய காலெல்லாம் மடக்கி ரொம்ப பயபக்தியா உட்காங்க. 1 லட்ச ரூபா கொடுக்குற முன்னாடி, கோடி கோடியா கொடுக்குற முன்னாடி பேசின்னு உட்காந்துங்க. அல்லேலூயா. நீ அமைதியா உட்காந்து போய் பாரு, உன் வீடு எப்படி இருக்கும், ஆசீர்வாதமா இருக்கும். அல்லேலூயா. எங்க ஆசீர்வாதத்தை எப்படி பெற்றுக்கணும் நிறைய பேருக்கு தெரியல. அல்லேலூயா. ஆசீர்வாதம் எங்க இருக்கு? சபையில தான் இருக்குது. அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வந்து போனா ஆசீர்வாதத்தை தேவன் சபையில வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. யாத்திராகமம் 20:11-12 வாசிங்க. சீக்கிரமா எடுத்து வாசிங்க. பரிசுத்தத்தை குறித்து 2 வசனம் வாசிட்டு அதோட பொறுமை குறித்து நம்ம பார்க்க போறோம். அல்லேலூயா. கர்த்தர் 6 நாளைக்குள்ளே வானத்தையும் பூமியையும் எல்லாவற்றையும் உண்டாக்கி எல்லாம் 6 நாள்ல முடிச்சாரு. வானம் பூமி எல்லாம் படைச்சா. இது ஆரம்ப ஊழியம். அல்லேலூயா. ஆரம்பத்துல இயேசு என்ன செஞ்சா? 6 நாள்ல எல்லாத்தையும் முடிச்சுட்டு 7ஆம் நாள்ல ஓய்ந்திருந்தார். ஆகையால் அன்னைக்கு ஓய்வு நாள் இல்லையா, அந்த ஓய்வு நாள்ல ஆண்டவர் என்ன பண்ணாங்க? ஓய்வு நாள் ஆசரிச்சு அதை பரிசுத்தமாக்கினார். கரங்களை தட்டலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. பரிசுத்தத்தை குறித்து நாம பார்த்தோம். 3 டாபிக் பார்க்க போறோம். 1 பரிசுத்தம், 2வது பொறுமை. அல்லேலூயா. இன்னைக்கு வாழ்க்கையில பொறுமை இல்லைன்னா எல்லாத்தையும் இழந்துடுறாங்க. அல்லேலூயா.